என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார். அவர் சொல்கிற கதை எனக்கு ராசி கற்கள் கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. விவேக் ஒரு படத்தில் ராசிக்கல் விற்கிறவராக நடிச்சிருப்பாப்புல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த பிரச்சனை சொல்லுவாங்க, இந்த கல் போடு இது சரியாகும், இந்த கல் போட்டு பாரு, அது அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லுவார், இந்த கல்லை போட்டு பாரு ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் பேக் பெயின்னு ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட போயிருக்காரு. அவர் வந்து என்ன மருந்து கொடுத்தாருன்னு தெரில, வாரம் போகிறாரு, வலியே கேட்கல. இப்போ ப்ரௌன் கலரில் ஒரு பொடியை கரைச்சி கொடுத்து, இந்த மரத்தை வந்து இடிச்சு கொடுத்தேன், ஓகே இந்த மருந்து சரியானு. அடுத்த வாரம் திரும்பி குறையல. அடுத்த வாரம் திரும்ப போகிறாரு, பச்சை கலரில் ஒரு சாறு மாதிரி கொடுத்து, இந்த நீங்கள் குடிங்க கஷாயம், இது சரியாங்கிறாங்க. அதுக்கடுத்து போகிறாங்க, லேகிய மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ வந்து பேஷண்ட் என்கிட்ட கேட்குறதுன்னா, சார் நான் என்ன சோதனை இல்லையா சார், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஐட்டமாக கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க சார், ஆக மொத்தம் வலி சார், 3 வாரம் நான் வேலைக்கு போகல சாருங்கிறாரு. அப்போ அவர் கஷ்டம் அவருக்கு தானே தெரியுது. இந்த ராசிக்கல்லை போட்டு பார்க்குற மாதிரி கலர் கலராக ஐட்டத்தை கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க தவிர அவருக்கு என்ன பிரச்சனை, தட் இஸ் டயக்னோசிஸ். டயக்னோசிஸ் டேக் எ லைஃப் டைம், ட்ரீட்மெண்ட் கேன் பி இன் மினிட்ஸ். என்னோட பழைய வீடியோவில் நான் நிறைய பேசியிருக்கேன். அப்போது நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற கான்செப்டே விட்டுட்டு இன்றைக்கி ட்ரையல்ஸ் ஆகிட்டாங்க, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மாதிரி. பேஷண்ட்டினும் அவங்க நாட்டு வைத்தியம் போகிறவங்க இதை கொடுத்துப்பாரு அதை கொடுத்துப்பாருன்னு சொல்லி தே ஆர் டேக்கிங் தேர் லைஃப் ஸ்பேன் ஸோ சேட். அவங்க வாழ்க்கையவே வந்து இப்படி வருத்தத்துலேயும் ஒரு நோயின் பிணியில் மாட்டி கஷ்டப்பட்டு வலியோடு வாழ்கிற அளவுக்கு இமோஷ்னல் அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய நிம்மதியை கெடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் போகுது. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இன்றைக்குள்ள சனிவரையாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ டயக்னோசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் டே 1 நீங்கள் ஃபோன் கால்ஸ் நிறைய வருது, சார் இங்கே வந்தாலே 15 நாள் தங்கலாமான்ட்டு. தேவையே கிடையாது. வர்றீங்க, உள்ளே வர்றோம், வந்தவொடனே டயக்னோஸ் பண்ணுறோம். இது என்னால் சரி பண்ண முடியாது. அதுவும் ஓபி தான். இன்றைக்கி இங்கே பார்க்குறோம், இன்றைக்கே பார்த்தாச்சு, வலியை கண்டுபிடிச்சா அன்னைக்கு கரெக்டாக ஸ்மார்ட் டயக்னோஸ் பண்ணால் அன்றைக்கே பெயினை கம்மி பண்ண முடியும் சார். வி கேன் டூ மேஜிக் வித் ஆஸ்டியோபதி. மனுஷங்க வந்தால் தான், வந்தவங்க பேசுகிறத கேளுங்க. நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டே 1 மேஜிக் காமிச்சிட்ருக்கோம். ஸோ பெயின் நினச்சி பயப்படாதீங்க. மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் இருக்குது. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.